இந்த பிப்ரவரி டைமில் வந்து இந்த மசாலா கொள்ளை வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கோம் இல்லையா? இந்த மசாலா கொள்ளைனா என்ன? இந்த மசாலா கொலைக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டு எதுனா மேல்மனையினூர் தான். இந்த அம்பாள் என்ன செய்கிறாங்க, இந்த நவதானியத்தை வந்து மொச்சையை அவிச்சு கொலக்கட்டை இதெல்லாம் போட்டு சிவலிங்கம் போல் பிடிச்சி வைக்கிறாங்க. கபாலத்தில் முதல் வாய் விடுறாரு, அந்த கபாலம் ருசியில் ரொம்ப டேஸ்ட்டில் மயங்கிடுறாங்க. ரெண்டாவது வாயும் போடுறாங்க, ருசி. மூணாவது வாய்க்கிட்ட வந்து கீழே போடுறாங்க, கபால கீழே விழுந்துடும். அதுதான் எப்பேற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் சிவனுக்கே இருந்த தோஷத்தை நீக்கிய கோயில். 12 மணிக்கு மேலே சுடுகாடுக்கு போவாங்க. கோழி தலையை பிச்சு போடுறது, சாப்பாடை ஆக்கி படையலை போட்டு, படையல்லாம் சாதாரணமான படையல்லாம் கிடையாதுங்க. முனீஸ்வரருக்கு கூட இந்த ஆட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் வைப்பாங்க, இவளுக்கு எல்லாத்தையும் வைப்பாங்க. பிரியாணி, கறி குழம்பு, தந்தூரி என்ன இருக்கோ இலை ஒரு 6 அடிக்கு போட்டுருவாங்க. அந்த உக்கிர தாண்டவம் வந்து எப்பேற்பட்டவங்களையும் கொலை நடுங்க வச்சிடும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டைமிங்கு, அந்த சக்தியோட நேரம். சயின்ஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மகாசிவராத்திரி நைட்டும் இந்த மசாலா கொள்ளை நைட்டும் ஆல்ஃபா ரேஸ் சொல்லக்கூடிய ஒரு ரேஸ் வந்து வருதுங்க. அந்த ரேஸ் ஒரு மனிதனுடைய உடம்புல படும்போது எதனால வந்து நிறைய திருநங்கைகள் வந்து இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. திருநங்கைகள் தான் முக்கால்வாசி பேர் அம்பாள் வேஷம் போட்டே ஆடுவாங்க. அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய வைப்ரேஷனோட லெவல் வேற. எல்லாரும் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அதனால தான் நார்த்தில் வந்து இப்போ அங்கே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த தொட்டிலில் போடக்கூடிய ஃபங்க்ஷனில் திருநங்கையை தான் 11:45 12:15 அது காளி ஜாமுன்னு சொல்லுவாங்க. இந்த மசாலா கொள்ளை அன்னைக்கு எல்லார் குலதெய்வ கோவிலையும் நைட்டு 12 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த உச்சி பூஜையை கண்டிப்பாக ஒரு மனிதனாக பிறந்து குலதெய்வம் இருக்கிறவங்க அந்த போய் பார்க்குறது. யார் அந்த மடியை பிடிச்சிட்டு இருப்பாங்க பெண்கள், யார் மடியில் எது விழுதோ அதை எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சுருவாங்க. அவள் தான் 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு. பிள்ளை இல்லையா, பிள்ளை வரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். துரோகம் பண்ணிட்டாங்களா, அதுக்கெல்லாம் காளி ஒரே அடி. முருகரை கும்பிட்றீங்க, சிவனை கும்பிட்றீங்க, பெருமாளை கும்பிட்றீங்கன்னா 9 வாரம் போகணும், 10 வாரம் போகணும். அவருக்கு உண்டான சஷ்டி விரதங்கள்லாம் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி உக்கிர தெய்வங்களை கும்பிடும்போது ஒரே வழியிலே. தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் வந்து ஆஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா கொள்ளை. இந்த பிப்ரவரி டைமில் வந்து இந்த மசாலா கொள்ளை வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கோம் இல்லையா? இந்த மசாலா கொள்ளைனா என்ன, அது எப்படி வந்துச்சு மேம்? மசாலா கொள்ளை அப்படிங்கிறது வந்து அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடந்த ஒரு புராண கதையுடைய தொடர்ச்சி. இதில் வந்து பிரம்மதேவன் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, சரஸ்வதி சாபம் கொடுத்துருப்பாங்க. இது புராண கதைகள். ஆனால் எல்லா கோவில்கள்லேயும் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய திரையோதசி திதியை மிக விமர்சனையாக கொண்டாடக்கூடிய நாள். அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மசாலா கொள்ளை. அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை, மாசி மாதம் அமாவாசைன்னு சொல்லி கும்பிடுவாங்க. ஸோ இது எப்படி பார்த்திங்கனாக்கா ஆதிகாலம், அதாவது புராண கதை அப்படின்றது எடுக்கும்போது, அதாவது பிரம்மதேவன் வந்து கைலாயத்துக்கு வந்ததாகவும், அப்போ வந்து பிரம்மதேவனுக்கு 5 தலை இருந்ததாகவும், அவர் கைலாயத்துக்கு வரும்போது பார்வதி தேவி சிவனாக நினச்சிட்டு சுவாமின்னு சொன்ன உடனே, இவர் ஏளனம் செஞ்ச உடனே சக்தி போய் சிவன்கிட்ட போய் சொன்ன உடனே சிவன் வந்து அவருடைய ஒரு தலையை, ஆணவத்தை அடக்கணும்னு சொல்லி ஒரு தலையை பிச்சார். என்னதான் இறைவனாக இருந்தாலும் ஒரு மனித தலையை பிச்சது வந்து பிரம்மஹத்தி தோஷம். அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை, அதாவது அசுப பாவாதிபதி ஆகி பாதகாதிபதியோ இல்லை 6, 8, 12 அதிபதியாகவும் ஆகி குரு சனி சேர்ந்துருக்கு அப்படின்னாக்கா அது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் திருவிடைமருதூரில் அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கான பரிகாரங்கள் நடைபெற்றுருக்கு. 4 வழி வாசல் கோவில், எந்த வாசலில் போகிறாங்களோ அந்த வாசலில் வரக்கூடாது. பிரம்மஹத்தி தோஷம் நின்றுக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். எப்படி எந்த கோவில் வாசல்? திருவிடைமருதூர் கும்பகோணத்தில் இருக்குது. அங்கே இன்றைக்கும் காலையில் டெய்லி அங்கே வந்து பிரம்மஹத்தி தோஷத்துக்கான சாந்தி பரிகாரங்கள் நடந்துகிட்ருக்கு. அது 4 வழி வாசல். அந்த அரசன் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை பிடிச்சி தாங்க முடியாமல் ஓடி வரும்போது இந்த கோவிலுக்குள்ளே போனான்னா அந்த வாசல்லே அந்த தோஷம் நின்றுக்குச்சான், உள்ளே வரலையாம். அந்த சிற்பங்கள்லாம் அங்கே இருக்கும். அது உள்ளே வந்து அந்த பிரகதீஸ்வரரை வழிபாடு செஞ்சுட்டு இன்னொரு வழி வாசலில் போனதாக ஐதீகம். அதனால தான் அது 4 வழி வாசல். இந்த சாந்தி பரிகாரத்துக்கு போகும்போது உள்ளே போயிட்டு வேறு வாசலில் தான் வரணுன்றது ஐதீகம். சரி, இந்த பிரம்மஹத்தி தோஷம் சிவனுக்கு பிடிச்சி சிவனுடைய கையில் அந்த தலை ஒட்டிக்கிட்டு சிவனுடைய சாப்பாடெல்லாம் அதுதான் சாப்பிடுது. அதோடு வந்து சரஸ்வதி தேவி வந்து சக்தியை வந்து சாபம் விடுறாங்க. நீ வந்து அலங்கோலமாக வயதான ஒரு பெண்மணியாகி திரிவ
அப்படின்னு சொல்லும் சாபம் பெற்ற சக்தி வந்து பூலோகத்தில் பிறகு அவள் தான் வந்து அங்காளி. இந்த கிராமத்து சைட்லலாம் வந்து மருத்துவச்சி இருப்பாங்க. அந்த மருத்துவச்சிக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ரூபத்தில் வந்ததாக ஒரு ஐதீகம். அவங்களுக்கு பேர் வந்து அங்காளி. அங்காளி. ஆஹா. இன்னொரு பேரும் இருக்கும், பிசாசு மாதிரி ஒரு பேரும் வரும். அவங்க தான் வந்து புள்ளப்பெருப்புக்குன்னா அவங்க பெரியாச்சி. அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கடலில் ஆற்றுல போய் நீராடும்போது அதாவது மேல்மலையனூரை நோக்கி, மேல்மலையனூர்ன்றது மங்களப்பட்டின்னு இருந்துச்சு. மங்களபுரி அரசன் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அங்கே போகும்போது ஒரு சக்தி வந்து அந்த ஆறில் குளிச்சு எழும்போது தன்னோட சுயரூபத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும் போது தன்னோட ஆரத்தை கழட்டி வைக்கிறாங்க. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக உருவெடுக்குது. அவங்க தான் முத்தாரம்மன். அந்த கோவிலுக்கு அடிவாரத்திலே இருப்பாங்க அவங்க. எப்பேற்பட்ட அம்மை நோயாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட உடல் சார்ந்த ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் முத்து மாதிரி கொட்டிடும்னுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சக்தி அங்கே போகும்போது அங்கே வந்து ஒரு பாம்பு புத்துக்குள்ளே ஐக்கியமாகி இருக்காங்க. அந்த அரசன் வந்து எப்படி இங்கே புத்து வந்துச்சுன்னு ஆளை வச்சு எடுக்கும்போது அதை உடைக்க முடியல. ஆனால் ஊருக்கே வந்து நோய் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் அரசன் வந்து அந்த பாம்பு புத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட உடனே சக்தி உருவெடுத்து வந்தது தான் மேல் மலையனூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மசாலா கொலைக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டு எதுனா மேல்மலையனூர் தான். எங்கே மசாலா கொலை நடந்தாலும் ஆதி கோவில் எதுனா மேல்மலையனூர் தான். அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தான் ஃபஸ்ட்டு மசாலா கொலை வந்து மிக விமர்சனையாக நடக்கும். அப்போது அந்த சிவன் வந்து தன்னோட கபாலம் வந்தானே விஷ்ணு பகவான் சொல்கிறாங்க, அம்பாள் வந்து உருவெடுத்து வந்துட்டா, நீ மேல்மலையனூருக்கு போ, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு சிவபெருமான் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்பாளுக்கு வந்து ஒரு அசுரீதி கேட்குது. அசுரீதி கேட்கும்போது வரும்போது இப்போவும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா இந்த மசாலா கொல்லைக்கும் வந்து எல்லா பயிரையும் கலந்து அவிச்சு வைப்பாங்க. ஆமாம், மொச்சை, காராமணி, பட்டாணி, எப்படியும் வந்து ஒரு 5 வகை இல்லை நவதானியம் மாதிரியும் போட்டு அவிச்சு அதில் தேங்காய் இதெல்லாம் போட்டு தாளித்து வைப்பாங்க. இந்த நெய்வேத்தியமாக அங்கே வைப்பாங்க. இந்த அம்பாள் என்ன செய்கிறாங்க, இந்த நவதானியத்தை வந்து மொச்சையை அவிச்சு கொலக்கட்டை இதெல்லாம் போட்டு சிவலிங்கம் போல் பிடிச்சி வைக்கிறாங்க. அந்த கபாலத்தோடு வராரு. கபாலத்தில் முதல் வாய் விடுறாரு. அந்த கபாலம் ருசியில் ரொம்ப டேஸ்ட்டில் மயங்கிடுறாங்க. 2வது வாயும் போடுறாங்க, ருசி. 3வது வாய்க்கிட்ட வந்து கீழே போட்டாங்க, கபாலம் கீழே விழுந்துடும். அதுதான் எப்பேற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் சிவனுக்கே இருந்த தோஷத்தை நீக்கிய கோயில் மேல்மருவத்தூர். அந்த மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானு சிவன் தான் இருப்பார். அதுக்கு பின்னாடி தான் அம்பாலே இருப்பாங்க. நல்ல கரும் சிலையில் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு உக்கிரமான காளி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மசான கொலை எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் நாள் மகா சிவராத்திரி. எல்லாரும் சிவனுக்கான ஆலகால பூஜைகள், 4 வேளை பூஜை, 6 வேளை பூஜை, அபிஷேக பிரியர் சிவபெருமான். நிறைய விதமான அபிஷேகம். ஆமாம், நிறைய விதமான. அதுலேயும் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகோச மங்கையில் மகா சிவராத்திரி அன்றைக்கி 32 வகையான அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. அவ்வளோ விசேஷமானது. அதாவது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணிக்கு தொடங்குவாங்க, காலை 9 மணிக்கு தான் அந்த அபிஷேகமே முடியும். எல்லா கோவில்லையும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா சாப்பாடு கொடுப்பாங்க. தெய்வத்துக்கு வந்து அன்னம் கொடுக்குறோன்னு ஸ்க்ரீனை போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த உத்தரகோச மங்கையில் மட்டும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் நடக்க 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 அப்படியே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா இறைவனே டயர்டாயிடுவாங்களாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து மசான கொலை நடக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மசான கொலையில் அம்பாலோட உருவத்தை கீழே படுத்த மாதிரி போடுவாங்க. மாசாணி அம்மன் எப்படி படுத்திருப்பாங்க பொள்ளாச்சியில், அதே போல் படுத்த கோலத்தில் போட்டு அந்த புத்து மண், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கலந்து பூக்கள் எல்லாம் இந்த செஞ்சு வச்ச கொலக்கட்டை இது எல்லாத்தையும் ஒரே ரூபமாக போட்டு அந்த உச்சி வேளை இரவில் பூஜையை தொடங்குவாங்க. பூஜையை தொடங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டை தீ மிதிக்கிறவங்க மிதிப்பாங்க. எல்லாம் அம்பாள் வேஷம் போட்டு உக்கர தாண்டவம் ஆடுவாங்க. நீங்கள் நைட்டு 12 மணிக்கு மேலே போய் பாருங்கள், எல்லா கோவில் வாசல்லையும் மூலம் அடித்து அம்பாள் வேஷம் போட்டு கலசம் வச்சு அக்னி சட்டி பிடிச்சி பெண்கள்லாம் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆண்களே பெண்களை எப்படி வந்து முத்தாரம்மன் கோவிலில் வந்து குலசேர பட்டணத்தில் வந்து காளி வேஷம் போட்டு ஆடுவாங்களோ, இங்கே அங்காளி வேஷம் போட்டு ஆடுவாங்க எல்லாருமே. அப்போ மௌலம் அடித்து எல்லாம் உருவேற்றிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு மேலே சுடுகாடுக்கு போவாங்க. சில வர்க்கத்தினர் நான்வெஜ்ஜை படைப்பாங்க, அதை பிச்சு போடுவாங்க, கோழி தலையை பிச்சு போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ரத்தம்லாம் குடிப்பாங்களே, அது சிலரோட வர்க்கத்தினர் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அகோரிகள் சார்ந்த விஷயங்கள். அதே போல் வந்து அகோரிகள் சொல்கிறத விட ஒரு வகையினர் இருப்பாங்க பூசாரிகள்.
ஏன்னா நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் இருப்பாங்க. மேல்மலையனூர் போனீங்கன்னா பூசாரி தான் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வழக்கப்படி அந்த உக்கரம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மரக்காணம் சொல்லக்கூடிய ஊரில் வந்து மிக பிரசித்தியாக நல்ல ஒரு 51 அடியில் அம்பாலை உருவம் செஞ்சு நைட்டில் வந்து அந்த தீ மிதித்தல் இதெல்லாம் செஞ்சு சாப்பாடை ஆக்கி படையலை போட்டு, படையல்லாம் சாதாரணமான படையல்லாம் கிடையாது. நீங்கள் முனீஸ்வரருக்கு கூட இந்த ஆட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் வைப்பாங்க, இவளுக்கு எல்லாத்தையும் வைப்பாங்க. ஒரு வர்க்கத்தினர் வேறு விதமான உணவுகளையும் வைப்பாங்க, ஒரு வர்க்கத்தினர் வெறும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல், நவதானியங்கள் வைப்பாங்க, பிரியாணி, கறி குழம்பு, தந்தூரி என்ன இருக்கோ இலை ஒரு 6 அடிக்கு போட்டுருவாங்க, அப்படியே கொட்டி வச்சிடுவாங்க. அதுதான் வந்து படையல். அதே போல் எல்லார் குலதெய்வ கோவிலையும் அன்றைக்கி நைட்டு உச்சி பூஜை நடக்கும். உச்சி பூஜைனா நைட்டு 12 மணிக்கு 11:45 12:15, அது காளி ஜாமுன்னு சொல்லுவாங்க. இந்த மசான கொள்ளை அன்னைக்கு எல்லார் குலதெய்வ கோவிலையும் நைட்டு 12 மணிக்கு பூஜை நடக்கும். அந்த உச்சி பூஜையை கண்டிப்பாக ஒரு மனிதனாக பிறந்து குலதெய்வம் இருக்கிறவங்க அந்த போய் பார்க்குறது சிறப்பை தரும். அடுத்தது இந்த பூஜைகள்லாம் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு விடியற் காலைக்கு முன்னாடி ஒரு 3 மணி 3:30 மணி போல் இந்த அம்பாளுடைய உருவத்தை கலைப்பாங்க. எப்படி கலைப்பாங்கன்னா, அந்த பூசாரிக்கு அருள் வந்து காளியோடைய பெயர்களை நாமங்களை சொல்லி வந்து அதை எடுத்து வீசுவார். அந்த சாதம், அந்த நவதானியம், மண், மஞ்சள் இதெல்லாம் அந்த வீசும்போது யார் அந்த மடியை பிடிச்சிட்டு இருப்பாங்க பெண்கள், யார் மடியில் எது விழுதோ அதை எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சுருவாங்க. அவள் தான் 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு. பிள்ளை இல்லையா, பிள்ளை வரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் தடையா, திருமண தடை, துரோகம் பண்ணிட்டாங்களா, அதுக்கெல்லாம் காளி ஒரே அடி தான். அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது தான் காளியோட. நீங்கள் முருகரை கும்பிட்றீங்க, சிவனை கும்பிட்றீங்க, பெருமாளை கும்பிட்றீங்கன்னா 9 வாரம் போகணும், 10 வாரம் போகணும், அவருக்கு உண்டான சஷ்டி விரதங்கள்லாம் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி உக்கிர தெய்வங்களை கும்பிடும்போது ஒரே வழியிலே வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடியது தான் இந்த மசான கொள்ளை. அப்போ இந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா காலையில் எல்லாத்தையும் கலைச்சதுக்கப்புறமா நார்மலாக அம்பாளுக்கு பாலாபிஷேகத்துலேருந்து எல்லா அபிஷேகமும் பண்ணி அமாவாசை பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அவளை சாந்தம் பண்ணி, அது வரைக்கும் சிகப்பு புடவை டார்க் கலர் சாரீஸாக கட்டிகிட்டு இருப்பாங்க. அமாவாசை அன்றைக்கி தான் மஞ்சள், க்ரீம் கலரு இதெல்லாம் சாந்தமாக கட்டி மசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பூஜையை நிறைவு செய்வாங்க. ஓகே, எதனால வந்து நிறைய திருநங்கைகள் வந்து இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க? ஆமாம், திருநங்கைகள் சொல்லும்போது சிவசக்தியோடைய ஐக்கியம், அர்த்தநாரீஸ்வருடைய ரூபம் தானே. அப்போ இந்த மகா சிவராத்திரி சிவனுக்கு, அடுத்த நாள் மசான கொள்ளை வந்து அம்பாளுக்கு. ஸோ இந்த ரெண்டும் இணைந்தவர்கள் அப்படிங்கிற போது திருநங்கைகள். அப்போ திருநங்கைகள் தான் 3/4 பேர் அம்பாள் வேஷம் போட்டே ஆடுவாங்க. அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய வைப்ரேஷனோட லெவல் வேற. எல்லாரும் போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில் சுற்றி ஒரு எலுமிச்சம்பழத்தை உடைக்கிறது எப்பேற்பட்ட செய்வன தோஷத்தையுமே நீக்கி கொடுத்துரும். ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தான் நார்த்தில் வந்து இப்போ அங்கே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த தொட்டிலில் போடக்கூடிய ஃபங்க்ஷனில் திருநங்கையை தான் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு மற்றவங்க தொட்டில் ஆட்டுறதும் அந்த வழக்கமே. ஏன்னா திருநங்கை சொல்லக்கூடியது வந்து இந்த மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் யார், அரண். அந்த அரணுடையவர் தான் கூத்தாண்டவர் அப்படின்னு சொல்லி போயிட்டு, நான் மகாபாரத போருக்கு நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்ட வரம் இதுதான், எனக்கு நல்ல ஒரு அழகான பெண்ணோட ஒரு நாள் வாழணும், இது கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கணும்னு கேட்டார். அப்போது கிருஷ்ணரும் எல்லாம் தேடுறாரு, கிடைக்கல. அப்போ கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அந்த நரனோட இணைந்ததாக புராண கதைகள் இருக்குது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மோகினி அவதாரங்கள் தான் வந்து திருநங்கைகளாகவும், அதே போல் ஒரு ஆணுடைய உடம்பிற்குள் பெண் சக்தி புகுந்து திருநங்கையாக மாறுறதுனால அர்த்தநாரீஸ்வரோட அம்சமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஓகே, நம்ம ஊரில் எந்தெந்த கோவிலெல்லாம் வந்துட்டு இந்த மசான கொள்ளை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க? கண்டிப்பாக எல்லா எல்லதெய்வ கோயிலையும், அங்காள பரமேஸ்வரி, முத்தாரம்மன், குலசேரப்பட்டணம், மேல்மலையனூர், மருவத்தூர் அம்மன், எல்லாம் எங்கெல்லாம் எல்லையை காக்கிற தெய்வங்கள் இருக்கோ அங்கே முக்கியமாக அங்காள பரமேஸ்வரி, மாரியம்மன், இந்த மாதிரி எல்லா கோவிலும் சூப்பராக நடக்கும். சில இடங்களில் வந்து சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவில்களில் வெறும் அர்ச்சனைகள் வழிபாடுகள் தான் இருக்கும். சூளம் ஏந்தி நின்று உட்கார்ந்துட்ட அம்பாள்னா அவளுக்கு மசான கொள்ளை தான். இப்போ பக்தர்கள் போய் அந்த இடத்த பார்க்கணும், கலந்துக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் போகணும்? கண்டிப்பாக அந்த உச்சி வேலை பூஜை போகிறது சிறப்பு. சிலர் வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்காங்க,
பிள்ளைகள் பயந்துரும் அப்படின்னா அவங்க போக வேணாம். ஏன்னா அந்த உக்கிர தாண்டவம் வந்து எப்பேற்பட்டவங்களையும் கொலை நடுங்க வச்சிரும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த டைமிங்கு, அந்த சக்தியோட நேரம். ஏன் வந்து இதை வந்து சயின்ஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மகா சிவராத்திரி நைட்டும் இந்த மசாலா கொள்ளை நைட்டும் பூமிக்குள்ளே ஒரு ரேஸ், ஆல்ஃபா ரேஸ் சொல்லக்கூடிய ஒரு ரேஸ் வந்து வருதுங்க. அந்த ரேஸ் ஒரு மனிதனுடைய உடம்பில் படும்போது நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி, எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் சிவராத்திரியாக சிவன் கோயிலில் போய் நைட்டு தங்கணும், கண் முழிச்சு தங்கணும். நீங்கள் ஏகாதசி கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கண்ணு முழிச்சிக்கலாம். ஆனால் சிவராத்திரினா அவரோட அபிஷேகத்தை, ஜாமங்கள், ஒவ்வொரு ஜாமத்தில் நடக்கிற அபிஷேகங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. மசாலா கொல்லைனா என் குலதெய்வங்க இது, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கதிர்வீச்சுகள் நிறைய பேருடைய மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது சயின்ஸ் சொல்லுது. அதே போல் எல்லாருமே போகலாம், அதில் ஒன்றும் எந்த குத்தமும் கிடையாது, தாராளமாக போகலாம். ஓகே. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க வருவாங்கன்னு. என்ன மாதிரியான பிரச்சனைக்கு இந்த மசாலா கொள்ளையில் கலந்துக்கிட்டால் தீர்வு கிடைக்கும்? அனைத்து விதமான பிரச்சனை. குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி அதிகமாக இருக்குது, அதே போல் துரோகங்களை சந்திச்சிட்டாங்க, பணத்தை இழந்துட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, எல்லாத்தையும் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு கர்மப்படி கிடைக்கணும் அப்படின்னா அந்த அம்பாளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா காலதாமதப்படுத்த அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பாண்டிச்சேரியில் கூட ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்ல முடியுமா? அங்கே மசாலா கொள்ளை. ஆமாம், மசாலா கொள்ளை ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதாவது மரக்காணம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து அங்கே தான் வந்து பூமீஸ்வரர் கோயில், ஒரு தானாக வளரக்கூடிய சிவலிங்கம் இருக்கக்கூடியது அங்கே தான். ஸோ அந்த பூமீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே ட்ராவல் பண்ணி போனீங்கன்னாக்கா நல்லா 11 அடிக்கு காளி நிற்பா, அஷ்ட காளியாக, கையில் அத்தனை கைகளை விரித்து காளி நிற்பா. அங்கே கீழே வந்து காளிகாம்பாள் இருப்பாங்க. அதாவது நம்ம காளிகாம்பாள் சொல்லும்போது சாந்த ரூபமாக இருப்பாங்க பாரிஸில். இங்கே நல்லா உக்கிர கண் விழியே அவ்வளோ பெரிய பார்வையோடு இருப்பாள். அதில் மூலவராக வந்து சமயபுரம் மாறி இருப்பாங்க. அந்த கோவில் காவ காக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் தெய்வம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ஊரோட தெய்வமான திரௌபதி கோயில் இருக்கும். அதை பாதுகாக்கிறது யாருன்னா கருப்பண்ணசாமி. இந்த 2 கோவில்லையும் ரொம்ப விசேஷமாக நடைபெறும் இந்த மசாலா கொள்ளை. அதுலேயும் வந்து இந்த காளி கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஏக்கருக்கு நடுவில் இருக்கும், பின்னாடி பெரிய ஏக்கருக்கும். அங்கே அந்த அம்பாலை வந்து படுக்க வைக்கப்படியான விஷயங்கள், அந்த மண் இதெல்லாம் வச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மசாலா கொள்ளை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணிக்கு படையலை போட்டு எல்லாரும் அந்த அம்பாலை சுற்றி வந்து வணங்கி, அந்த உக்கிர தாண்டவமாக இருக்கட்டும், சாமி வந்து ஆடுறதா இருக்கட்டும், அருள்வாக்கு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே விமர்சனையாக நடக்கும். அந்த மரக்காணம் சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அன்றைக்கி அங்கே தான் இருப்பாங்க, அந்த காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஓகே. இப்போது பாரிஸ் பற்றி சொன்னீங்கல்ல, காளிகாம்பாள் கோவில் அங்கே சாந்தமாக இருப்பாங்க. அந்த கோவிலில் நிறைய செலிப்ரிட்டிஸ் போகிறாங்க. இப்போ விக்னேஸ்வரன், நயன்தாரா கூட அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். அந்த டெம்பிள் அப்படி என்ன தான் இருக்குது? அந்த டெம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து அந்த காளி மட்டும் தான் இருந்தாங்க. அதன் பிறகு தான் இவ்வளோ பெருசாக சுற்றி வளர்ந்து இவ்வளோ விஷயங்கள் வந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்யாலட்சுமியோட அருள் வந்து நிறைய இருக்கும். எல்லா காளி கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளி இருப்பாங்க, ஒரு பிரத்யங்கரா இருப்பா, காவ காக்கிறவ இருக்குது. இந்த கோவிலில் மட்டும்தான் காளின்ற கோவிலில் சுற்றி வந்து அஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு தெய்வங்கள் அதை நம்ம பார்க்கக்கூட முடியாது, ஒத்து கவனிச்சாதான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு அதே போல் மகாமேரு இருக்கக்கூடிய காளி கோவில் அப்படிங்கிறது அந்த காளிகாம்பாள் கோவில் தான். சென்னையில் நிறைய இடத்துல இருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மகாமேரு வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு இது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாமேருக்கான அபிஷேகங்கள், ஆராதனைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அம்பாலை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அமாவாசை நேரங்களில், அஷ்டமி நேரங்களில், அவளுடைய நட்சத்திர திதி நேரங்களில் வைர அலங்காரத்தில் அப்படி ஜொலிச்சுட்டு உட்கார்ந்துருப்பா சாந்த ரூபமாக. ஸோ வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே அவளுடைய கணவராக இருக்கக்கூடியது வந்து வீரபத்ரர். நல்ல வெள்ளியில் வீர வாழை வச்சுட்டு சக்கரத்தோடு நிற்கக்கூடியவர் வீரபத்ரர். ஸோ இதுலேயும் வந்து அவள் பிள்ளைகளோடையும் இருப்பாள். வெளியில் வந்த உடனே சுப்பிரமணியர் இருப்பாங்க. இங்கே தான் வந்து விநாயகர், சித்தி புத்தின்னு சொல்லக்கூடிய 2 மனைவியோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கப்புறம் வந்தது அந்த தட்சிணாமூர்த்தி. அதெல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கலாம். இதுதான் வந்து அந்த கோவிலோட இது. அந்த கோவிலுக்குள்ளே வந்து பெண் சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பம் சார்ந்த பிரச்சனை, வம்சம் சார்ந்த பிரச்சனை,
அந்த கோவிலுக்கு போனால் அது சக்ஸஸ் ஆகி கொடுக்கும். அது என்ன குறிப்பிட்ட கர்ப்பம்? அந்த மகாமேரு அப்படிங்கிற ஒரு அம்சம் வந்து காமக்கிய அம்சத்தில் அந்த இடத்துல இருக்குது. அப்போ பெண் சக்தி அதிகரிக்கணும், வீட்டில் பெண்களோட பேச்சு எதிரொலிக்கணும், அந்த விஷயங்கள் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும், நியாயப்படியான ஆசை, குழந்தை பிறகுறது, குடும்பமாக வாழ்கிறது, கடன் இல்லாமல் வாழ்கிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கும் அந்த சித்திரை 1ஆம் தேதியாக இருக்கட்டும், முக்கியமானதுங்க பெண்களை உட்கார வச்சு அங்கே விளக்கு பூஜை செய்வாங்க. அந்த விளக்கு பூஜை செஞ்சு அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு ரவிக்க துணி எல்லாத்தையுமே அந்த கோயில் சார்பாகவே கொடுத்து வழிபாடு செய்யக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய பிரத்திங்கரா அப்படிங்கிறது வந்து மார்பகத்தில் யானையுடைய தோலையும், இடுப்பு கீழே சிங்கத்துடையது, கஜகேசரி யோகத்தோட கோரப்பல்லோட காட்சி அளிக்கக்கூடியவ தான் அந்த பிரத்திங்கரா. எப்பேற்பட்டவரும் அவங்களுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழ மாலை சூடி, இன்றைக்கும் அமாவாசைனா பூசணிக்காய் தீபம் அந்த கோவிலே நிரம்பிடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஸோ ஒரு ஜாதக ரீதியாக திருமண தோஷம் இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க, பெண் ஒரு இடத்துல வருத்தப்படுறா, வருந்துறா அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சக்ஸஸ் கிடைக்கும். ஓ, பாரிஸ் காளிகாம்பாள். ஆமாம். ஓகே ஓகே. இப்போ மசான கொள்ளையில் பேசுகிறப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஏதோ தூக்கி போடுவாங்க, அது வந்து மடியில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பூஜையில் அதை தூக்கி போடுவாங்க? நடு ஜாமத்தில்? நடு ஜாமத், அந்த 3 மணி நடு ஜாமத்தில் அந்த படையல் போடுறது எல்லாம் நடந்துடும். அதுக்கப்புறமா 3 மணிக்கு மேலே சாமி வந்து அந்த பூசாரி வந்து இந்த காவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, ரத்தம் கூட கலந்துருக்கும், கோழியோட ரத்தம் எல்லாம் இருக்கும், அதை அந்த மண்ணோட பிசைஞ்சு வாரி அடிப்பாங்க. இப்படி வாரி அடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு துண்டை பிடிச்சிட்டோ இல்லை ஒரு கை பிடிச்சிட்டோ, யாருக்கு என்ன கிடைக்குதோ, குங்குமம் கிடைக்குதா, சரி இந்த வருஷம் வந்து நல்ல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது, மஞ்சள் கிடைக்குதா, வருஷம் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது, உணவு கிடைக்குதா, ஒரு கொலக்கட்டையே வந்து விழுது, வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, அந்த மண் வந்து உருண்டையாக வந்து விழுது, சரி ஒரு கடன் நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்க போகுது. அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் யாருக்கும் அவங்க கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எந்த மசான கொலையிலையும் அதை எடுத்து வீச தான் செய்வாங்க. அந்த வீசக்கூடியதை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு லக்கு. ஸோ இந்த மசான கொள்ளையை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. ஏன்னா பொதுவாக எல்லாரும் போய் பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின வரலாறு டீட்டெயில்டாக சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி.